20-30 இயர்ஸ் முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் க்ளோரிஃபை பண்ண படங்கள் நிறைய இருக்குது. அதை கொண்டாடி இருக்கும். நான் வந்து வியூவர் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்குறேன். நான் வந்து கிரியேட்டர் பக்கமே வரல. ஆடியன்ஸாக நம்ம எல்லாருமே ஆடியன்ஸாக ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குங்குமப்பட்டு கவுண்டராக இருக்கலாம், நாட்டாமை, இல்லை சூரிய வம்சமாக இருக்கலாம், சின்ன கவுண்டர், எல்லாமே வந்து ஏதோ ஒரு சமூகத்தை குறித்து அவங்க க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி படங்கள் இருக்குது. ஒரு வியூவர்ஸ் எல்லாம் அன்றைக்கி அந்த படத்தை கொண்டாடவும் செஞ்சுருக்கோம். இன்றைக்குமே டிவியில் போட்டால் உட்காந்து 3 மணி நேரம் பார்க்குறோம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அதையே வந்து ஒரு அப்ரஷன் இல்லை வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்ந்த படம் எடுக்கும்போது இன்னைக்கு கிரியேட்டர் மேலே கல்லடி விடுது இல்லை சார்? அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஏன்னா இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ அந்த டைம்லையும் சாதி பேர்களோட சாதியை கொண்டாடின படம் அன்றைக்கும் வந்துகிட்டு இருக்கு, இன்றைக்கும் வந்துட்டு இருக்கு. அது என்றைக்குமே அது இருந்துட்டு, பட் அதுக்கு நம்ம மோர் கான்ஷியஸாக நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது இல்லை. அது வந்து ரஞ்சித் அவர்களின் வருகைக்கு பிறகு அது வந்து மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை அது கிரியேட் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மெட்ராஸ்க்கு பிறகு மோர் இன்னைக்கு எழுத ஒரு ரைட்டர் வந்து பொலிட்டிக்கலி கரெக்டாக சோஷியலி கரெக்டாக ஒன்றை நம்ம பண்ணிடணும், இல்லை நம்ம தவறான பண்ணிட்டோம்னா அதனால் அவர் விமர்சனத்துக்கு உள்ளாவோங்கிறதுல அதை வந்து அந்த கான்ஷியஸ் அவர் வந்து அதுதான் நம்ம மிகப்பெரிய திறப்புன்னு நான் நினைக்கிறேன். அதோட இம்பாக்ட் நம்ம லாஸ்ட் 10 வருஷமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்.